யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச் முக்கியமான மேட்சாக இருக்க போகுது. ரெண்டு டீமுக்குமே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகியிருக்காங்க சுதா 11s. இந்த மேட்ச் கார்த்திக் மோகனுக்கு ஒரு பெரிய மேட்சாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக். இங்கேயும் ஒரு S2 பிளேயர் உள்ளே வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கர்லேயும் S2 பிளேயர்ஸ், பவுலரும் S2 பிளேயர்ஸ். நல்லா இருக்குங்க வெளியேருந்து பார்க்குறதுக்கு. as a part of S2 team we are very happy to watch this match. welcome விக்கி தான் அப்படியே சாமிலாம் கும்பிட்டு வந்திருக்காண்டா. கொஞ்சம் விபதி இருந்தால் கூட இந்த இம்பேக்ட் பிளேயர் இருக்கார் பாண்டியா, இம்பேக்ட் பிளேயர். இந்த பால் போட்டு நான் சொல்லிடுறேன். அடடா, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரிவர்ஸ் டைப் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸா? அடோய், அங்கே பாருங்க ஒரு விக்கெட் இருக்குமா கொடுத்துருக்காருங்க அம்பையர். நான் மார்னிங்லேருந்தே சொன்ன மாதிரி ரன்னிங் பிட்வீன் ரொம்ப லேசியாக இருக்குது. இங்கே ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்காக இருக்குமா ஃபார் த டீம் சுதா 11ஸ்க்காக. பேக் டு பேக் பிரேக் த்ரூ, 2 ரன் அவுட் இது வரைக்கும் ஸோ ஃபார் இந்த மேட்ச்சில். ப்ரோ இந்த மேலே விளையாடுறாங்களோ கொஞ்சம் அப்படி பவுண்டரிக்கு அப்புறம் விளையாடுங்க பிரதர். ப்ளீஸ்டா தேங்க்யூ ப்ரோ. நல்ல ஒரு ஃபீல்டிங், ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸுங்க. பேக் டு பேக் ரன் அவுட்டில் மட்டும் 2 விக்கெட். இப்போது சோஃபார் 3 விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க சுதா 11s, அதுவும் பவர் பிளேயில். இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக இருக்க போகுதுன்னு பார்க்கணும். பட் ஸ்டில் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் இருக்கார், செட்டில் ஆகியிருக்காரு. யாராவது ஒரு பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு அவங்க நின்று ஆட வேண்டும். இம்பேக்ட் பிளேயர் end of the power play score. End of the power play score 13 with loss of 3 wickets. பவர் பிளே முடிஞ்ச உடனே உள்ளே வந்திருக்காருங்க. அவா பியூர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்னே சொல்லலாம் இந்த கிரசட் மாகாணத்தில். ஃபீல்டரை பிரிச்சிருக்காங்க. இங்கே இருந்து மேட்சை கொண்டு போய் ஆகணும் சுதா 11s. நியூ பேட்ஸ்மேன் பேர் நினச்சேன் மாதேஷ். ஆடா ஃபேண்டாஸ்டிக் ஷாட்டுங்க. கான்ஃபிடென்ட்டாக தெரிறாரு மாதேஷ். மிடில் ஆடுறாரு. பால் இன்னும் ஷைன் ஆகலன்னே சொல்லலாம். அவார்ட் டு கார்த்திக். திருப்பி ஒரு குவிக் சிங்கிள். ரன்னிங் பிட்வீனில் ஒரு லேசினஸ் தெரிஞ்சுது. பட் இங்கே மாதேஷ் சொல்ல வந்தோடனே அது கொஞ்சம் மாறுதுன்னே சொல்லலாம். அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறாருங்க. நன்றி நடுவர் அவர்களை. இட்ஸ் அ ஒயிட் பால். மேட்சோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ், அதுவும் அவா கையிலேருந்தே வந்திருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஷாட், பியூட்டிஃபுல் டிரைவிங்க மாதேஷ் கிட்ட இருந்து. பார்க்க நல்லா இருக்கு. கான்ஃபிடென்ட்டாக தெரியாரு மாதேஷ் சுதா 11ஸ்க்காக. இவர் கேபிட்டலைஸ் பண்ணுறாரா பார்க்கலாம். ஒரு பக்கம் கார்த்திக் செட்டிலாக இருக்காரு, இங்கே இன்னொரு பக்கம் ஒரு கான்ஃபிடென்ட் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கரில். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். இது பவுண்டரியாக கன்வெர்ட் ஆகுமா இல்லை ஃபீல்டர் சேஸ் பண்ணுறாருங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் கவர் பண்ணி எடுத்திருக்காரு. விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் அந்த ஃபீல்டருக்கு.
ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்ட்ரைட் டு த மேன். பட் இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங், கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரன் அவுட் சான்ஸ். ஆஹா இல்லைங்க, கீப்பர் விக்கெட்டுக்கு முன்னாடி இந்த கலெக்ட் பண்ணிட்டாரு. மாதேஷ் உள்ள வந்ததுக்கப்புறம் ரன்னிங் பிட்வீன் கொஞ்சம் நல்லா இருக்கு. காரணம் மாதேஷா இல்லை சன்னான்னு தெரியல. வெயில் வர வர பிளேயர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறாங்க. அகைன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில், அவர் டு கார்த்திக். இது 2 ரன் கண்டிப்பாக ஓட முடியாது. End of the 3 over score. End of 3 over score 22 at loss of 3 wickets. 22 தானே bro? Thanks bro, thank you. End of 3 over score 22 with loss of 3 wickets. So far சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க கார்த்திக் மோகனன் டீம். நியூ bowler யுவன் உள்ள வந்திருக்காருங்க. இந்த டீம்ல ஒரு யுவன் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்ப்பரேஷன் எண்டு. செமையா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யுவன். நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்துங்க. யுவன் டு கார்த்திக். போல்டு விக்கெட்டை கொடுத்துருக்காருங்க. திரும்பவும் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு பிரேக் த்ரூ. பேக் டு பேக் போன ஓவரில் மட்டும்தாங்க விக்கெட் இல்லை, இப்போ எல்லா ஓவர்லையும் விக்கெட். யுவன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு ஃபார் த டீம் கார்த்திக் அண்ட் முகர்ணன் டீம். இன்னொரு பிரேக் த்ரூ. த செட்டில்டு பேட்ஸ்மேன் டிபார்ட்ஸ் கார்த்திக். ஒரு மிஸ் ஜட்ஜில் போல்டு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஒரு ஸ்லாட் ஸ்வீப் ஆட போய் போல்டு சாஃப்ட் டிஸ்மிஸல். கார்த்திக் டிபார்ட்ஸ். போர்டில் இது வரைக்கும் ஜஸ்ட் 22 ரன்ஸ். பட் 4வது ஓவர் போட்டுட்ருக்காங்க டீம் கார்த்திக் மோகன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மிஸ்டர் ஜெகன் உள்ளே வராரு. ஒரு ஃபைனஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்டி, ஸ்ட்ராங்கஸ்ட் லெஃப்டினே சொல்லலாம். பால் இன்னும் தையில கொஞ்சம் ஏர்லியாக உள்ளே வந்திருக்காரு. காற்று எந்த பக்கமும் இல்லை, பட் அவர் பவர் அதிகமாக இருக்குங்க, எந்த பக்கம் அடித்தாலும் போகும். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லெஃப்டி இந்த கிரசன் மாகாணத்தில். இப்போ அவர் 2 பால் சிறப்பாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு டாட் பால், நெக்ஸ்ட் பால் ஒரு பிரேக் த்ரூ. இப்போ அவரோட 3rd பால். ஜெகன் உள்ள வந்திருக்காரு. ஜெகன் ஆன் ஸ்ட்ரைக், லெஃப்டி. யுவன் டு ஜெகன். யுவன் இஸ் கமிங் ஃப்ரம் அரவுண்ட் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் அண்ட் 3rd பால் ஆஃப் திஸ் ஓவர். ஆஹா, ஒரு அன்யூஷுவல் ஷாட் ஜெகன் கிட்ட இருந்து பார்க்கலாம். நல்லா போடுறாருங்க யுவன், நல்ல பேஸ் இருக்கு, நல்லா யோசிக்கிறாரு. பட் மாதேஷ் ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியுறாருங்க எனக்கு இது வரைக்கும். மாதேஷ் ஒரு யங்ஸ்டர், சிபிஎலுக்காக அது ஃபஸ்ட்டு வாட்டி ஆடுறாரு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் நல்லா ஆடுறாருங்க, கான்ஃபிடெண்ட்டாக தெரியுறாரு. யுவன் டு மாதேஷ். மாதேஷ் ஓஹா, ஓகே, இன்னொரு டாட் பால். ஒரு விக்கெட் போக போக பேட்ஸ்மேனுக்கும் ஒரு கன்ஃபியூஷன், கான்ஃபிடென்ட் குறைய வாய்ப்பு இருக்கு.
ஃபேண்டாஸ்டிக் ஷாட். நல்லா இருக்குதுங்க. மாதேஷோட ஃபுட் ஒர்க் சூப்பராக இருக்குது. ஒரு பேட்லேருந்து ஒரு பக்கம் ரன் வந்துகிட்டே இருக்குது. நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கிற பேட்ஸ்மேன் இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஜெகன். அவரு இந்த மேட்சை கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் ஈவன் டு ஜெகன். அகைன் ஒரு டாட் பாலுங்க. இந்த ஓவர் சூப்பராகவே போட்டிருக்காரு. ஈவன் ஃபார் த டீம் கார்த்திக் மோகன். எண்ட் ஆஃப் தி 4 overs. ஸ்கோர் 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 ரா டெய் சக்தி கோட் ஸ்கோர் 24 with loss of 4 wickets. இது வரைக்கும் மேட்ச் end of the 4 overs. இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். இந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் வரைக்கும் மேட்ச் 50-50 அப்படின்னு சொல்ல முடியாது. கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிட்டத்தட்ட 70% கார்த்திக் மோகனன் டீமுக்கு தான் இருக்குது. ஜஸ்ட் 30% என்ன சொல்லலாம். ஸோ ஃபார் 24 runs பால் டு பால் இருந்தாலும் பட் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ வரைக்கும் இந்த ஆஃப் பிஃபோர் த ட்ரிங்க்ஸ் பிரேக் கார்த்திக் அண்ட் மோகன்ஸ்க்கு தான் போகணும். ஸ்டில் இன்னும் 4 ஓவர் இருக்குங்க. எப்படி வேணால் மாறும். தண்ணி கொண்டு போகிறானா என்ன பண்ணுறான் இவன்? என்ன அது இது? போயிட்டு ஐபி குத்துட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் பாண்டியா. பவர் பாண்டி. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். த லெஜெண்ட் பாண்டியா இம்பாக்டா உள்ள போறாரா? இன்னிதான் ரியல் இம்பாக்ட். நேற்று நைட்டுக்கு இன்னைக்கு அவருக்கு இம்பாக்ட், அவருக்கு இம்பாக்ட் ஆகிட்டாங்க. ப்ரோ ஆரம்பிக்கலாம் ப்ரோ. அம்பேர்ஸ் ப்ரோ. runs போர்டில் இருக்கு சுதை லெவன்ஸ்க்காக. இன்னும் 24 பந்துகள், அதாவது 4 ஓவர் இருக்கு. ஃபீல்டர்ஸ் வந்துடுவாங்க. இவன் வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஸ்டோன் கோல்ட் கம் அவுட் மேன். மாதேஷ் மேக்ஸிமம் பால்ஸ் ஜெகன் கிட்ட கொடுக்கணும். அவரோட ரோல் அதுதான் நினைக்கலாம். பட் ஸ்டில் அவர் இந்த மேட்ச்சில் சோஃபார் சூப்பர் ஆடிட்டு இருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் மாதேஷ். இந்த போலிங் எண்ணில் வினோத் கமிங் ஃப்ரம் ஓவர் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் எண்ட். வினோத் டு மாதேஷ். சூப்பருங்க. மாதேஷ் சூப்பர் ஆடிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் ஸ்ட்ரைக் ரேட் 100 கிட்ட வச்சிருக்காரு. பட் இங்கே சுதை லெவன்ஸ்க்காக ஜெகன் பேட்ல இருந்து ஒரு 2-3 6 எதிர்பார்க்கப்படுகிறது. சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ரவுண்ட் விக்கெட்லேருந்து.
ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட், கொஞ்சம் நேரம் கமெண்ட்ரி இல்லை, சாரி. லாஸ்ட் ஒரு சிறப்பான ஓவருங்க. இப்போ ஜுனைத் உள்ள வந்திருக்காரு. வினோத் ஆஃப்டர் த பிரேக் ஒரு சிறப்பான ஒரு ஓவரை போட்டு போயிருந்தாருங்க. ஜஸ்ட் 6 ரன் வித் விக்கெட். ஜுனைத் டு மாதேஷ். சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க மாதேஷ். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு மாதேஷ்காக 2 ரன். ஜுனைத் நல்ல ஒரு பேஸ் போடுறாரு. ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச். மிஸ்டேக்ஸ் ஆர் நாட் என்டர்டெயின் அப்படின்னு கார்த்திக் மோகன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மிஸ்டேக் பண்ணாலும் இந்த ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இப்போ ஜுனைத் டு மாதேஷ். ஃபேண்டாஸ்டிக். அச்சோ, இங்கே ஒரு ரன்னிங் பிட்டில் மிஸ்டேக் அகெயின். ஆஹா, கொஞ்சம் பேன் பண்ண சொல்கிறாங்க. பாலை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க லைவில். ரைனா ஸ்க்ரீன் ஒரு டாட் பாலுங்க. இந்த பேவரில் இது வரைக்கும் 2 டாட் பால் போட்டிருக்காரு ஜுனைத். நல்ல ஒரு பேஸ் போடுறாரு. சைக்கிள் சரோ. ஓகே, இது 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக கம்ஃபர்டபிளி. End of 6 overs score. சக்தி ஸ்கோர் என்னடா? லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். 6 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பட் போர்டில் வெறும் 36 ரன் தான். இந்த 2 ஓவருக்கு மினிமம் 20 ரன்ஸ் ஆடினா ஒரு டிஃபெண்டபிள் டோட்டலாக இருக்கலாம். அகைன் யுவன் உள்ளே வந்திருக்காரு. யுவன் அவரோட ஃபஸ்ட்டு ஒரு சிறப்பாக போட்டிருந்தார். 2வது ஓவர் டெத் ஓவர் போட வந்திருக்காரு. யுவன் டு மாதேஷ். ஆஹா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஷாட்டுங்க. பவுண்டரியை கன்வெர்ட் ஆகுதா? இல்லை, ஸ்ட்ரைட்டாக அமெரிக்கிட்டேன். இது வரைக்கும் சிங்கிள் ஆன மாதேஷ் இது போதாது, இதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணி ஆகணும், நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மாதேஷ் ஃபைன் ஆடுறாருங்க. ஃபார் த டீம் சுதை 11ஸ்க்காக மாதேஷ் ஃபார் யூ. அகைன் ஒரு சிங்கிள். சிறப்பான ஒரு பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு. கெயின் பேக் டு பேக் சிங்கிள் போயிட்டே இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ரன் லீக் ஆகிட்டே இருந்தால் போலருக்கும் ஒரு ப்ரெஷர் வரலாம். இது வரைக்கும் போர்டில் 4 ரன் இந்த ஓவரில். இவன் டு மாதேஷ். ரெண்டு ஓடுவாங்களா? த்ரோ வராது. ஆஹா, ஓடிட்டாங்க மாதேஷ். தேங்க்யூ அம்பையர்ஸ் ப்ரோ, கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன். இந்த வண்டி கொஞ்சம் மூவ் ஆகிட்டோம். கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் நிறுத்துங்கன்றேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ரோ. அந்த வண்டி மூவ் ஆகட்டும் கிரவுண்டில் வந்து.
இறங்கிட்டான்டா என் மச்சான் உள்ள. பவர் பாண்டி. பிளேயர்ஸ் எது இடையில இருந்தாலும் தூக்கி வண்டியில் போட்டு போயினே இருப்போம். அதுக்கு இதுதான் சாட்சி. பிளேயர்ஸ்க்கு பிளேயரே இடையில இருந்தாலும் அவனை தூக்கி வண்டியில் போடுறா பாண்டி. சென்னையின் மெல்பர்ன் என்று அழைக்கப்படும் கசன் மாகாணம் தற்போது ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. தடங்களுக்கு வருந்துகிறோம். கொஞ்ச நேரம் பிளேயர்ஸ் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு பிரேக் அமைஞ்சிருக்கு. அப்படிங்க ராஜேஷ். கிரவுண்டை ரெடி பண்ணுறது இப்போ தான்டா பாப் கேட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே பாப் கேட் பவர் பாண்டி, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். எங்களோட பாப் கேட், ப்ரொக்ளைமர், ஜேசிபி எல்லாமே அவன் தான். என்ன தான் பாப் கேட் இருந்தாலும் இறங்கி வேலை செய்யலாம் பாரு மச்சான். கிரவுண்டுக்கு ஒன்று இறங்கிடுவான். தடங்களுக்கு வருந்துகிறோம். Thank you, Pandi, the Bobcat of Crescent, Stone Gold of Crescent, Legend of Crescent, Pandi of Crescent, Stone Gold. அந்த பாப் கடத்துக்கு அப்படியே வெளியே வச்சு நீ வேலை செய்யுமா. given to Karthik. கோல்டு விக்கெட்டை கொடுத்துருக்காருங்க.
மேட்ச் இங்கே ரிசீவ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு பிரேக். இந்த ஓவர் இது வரைக்கும் 4 பால் போட்டிருக்காரு. பட் 6 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் மாதேஷ் மற்றும் சரோ. ஆல்மோஸ்ட் 42 ரன் இது வரைக்கும் போர்டில். இன்னும் 8 பால் இருக்கு. 42டா. குற்றம் குற்றம். அப்போ கேட்டுதான் கொடுப்பேன், அவனை கேட்டுதான் கொடுப்பேன், கவலைப்படாத. மேட்ச் காட்ரஸிம் இங்கே 7th ஓவர் இஸ் ஆன் ப்ராக்ரஸ். இவன் 4 பால் போட்டிருக்காரு. இப்போ ஸ்ட்ரைக்ல மாதேஷ். யோகியா இவன் தான். இவன் யோகி, சாரி யோகி. வா, சூப்பராக ஆடுறாருங்க மாதேஷ். யங்ஸ்டர்ஸ் யோகி அவர் 2 ஓவர் சிறப்பாக போட்டிருக்காரு. இது ஓவரோட லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஆஃப் தி மேட்ச். சரோ ஸ்ட்ரைக்ல. ஆடி இருக்காருங்க. 2 ரன் ஓடுவாங்களா மாதேஷ் கிட்ட. ரன்னிங் பிட்வீன் கண்டிப்பாக இருக்கும். இன்டென்ஷன் இருக்குது, பட் ஓடலை. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஜினேது கிட்ட இருந்து. எண்ட் ஆஃப் 7 ஓவர் ஸ்கோர் 44. ப்ரோ ஸ்கோர் 44. தேங்க்யூ. 44 வித் லாஸ் ஆஃப் 5 விக்கெட்ஸ். லாஸ்ட் ஓவர் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். ஜுனைத் உள்ள வந்திருக்காரு. ஜுனைத் டு சர்ரோ. போர்டில் ஸ்கோர் 44 ஆல்ரெடி. 6 ரன் ஆனாலுமே ஒரு நல்ல ஸ்கோராக அமையுங்க. ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல். ஏர்லி மார்னிங் மேட்ச்சில் இது ஒரு பெரிய ஸ்கோர்னே சொல்லலாம். மினிமம் 8 ரன் ஆட பார்ப்பாங்க. ஆதேஷ் மற்றும் சர்ரோ கிட்டத்தட்ட செட்டில் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். பட் ஜுனைத் அவர் வந்து டாட் பால் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருப்பார். அவரோட எக்கானமி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்காருங்க. 2 ரன் கன்வெர்ட் பண்ணுவாங்களாம். என்ன ரன்னிங் அது. சரியான ஃபீல்டிங். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் ஃபீல்டிங். செமையாக இருக்காங்க. யாருங்க அவன்? அஜித்தா, ரஞ்சித். ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டிங். கிரேட் பீஸ் ஆஃப் ஃபீல்டிங்னே சொல்லலாம். 2 ரன் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. அதுவும் டெத் ஓவரில், லாஸ்ட் ஓவரில். இதாங்க கான்ட்ரிபியூஷன். ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் கேன் கான்ட்ரிபியூட்னே சொல்லலாம். அந்த ரஞ்சித் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நல்ல ஒரு ஷாட். 2 ரன் கன்வெர்ட் பண்ணுவாங்களா இங்கே அபு கிட்ட. ஸ்ட்ரைட் டு த மேன் அபு. ஜஸ்ட் சிங்கிள். மேட்சோட கடைசி ஓவர் பேட்டிங் டீம் கேபிட்டலைஸ் பண்ணாங்க பார்த்தா இந்த பக்கம் ஃபீல்டிங் டீம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் டாட் பால் இல்லை. ஆஹா, இது கண்டிப்பாக 2 ரன் ஓடுமா. ஓடுவாங்க, ஓடிட்டாங்க. என்னடா 2 ஸ்டெப்பில் போயிட்டாம சர்ரோ. So far 4 runs. Last 3 ball of this over of the innings. ஸோ ஸ்ட்ரைக்கில் ஒரு பெரிய ரன் ஆடுவாங்களா பார்க்கலாம். இந்த இன்னிங்ஸில் இது வரைக்கும் ஒரே ஒரு பவுண்டரி தாங்க. ஆட்டு மேலே ஏரில் இருக்குது. இதில் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. கப்பல் ஆஃப் ரன்ஸ். சூப்பர் 6 ரன்ஸ். இது வரைக்கும் 6 ரன் ஆட்டாங்க. இன்னும் 2 பந்துகளே மீதம் உள்ளது. போர்டில் 50. இது ஒரு நல்ல ஸ்கோராக அமையும். 50 runs brings of the 50 for the team. Sudai 11s. 2 more balls to go. சர்ரோ ஸ்ட்ரைக்கில். மாதேஷ் சரியான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பட்
சரோ ஒரு பவுண்டரி எதிர்பார்க்கலாம் இல்லைங்க. இது 2 ஓடுவாங்களா ஸ்ட்ரைட்டாக வினத்துக்கிட்ட. பட் மாதேஷ் ஓடுவாருங்க. ஆஹா, இங்கே ஒரு பிரேக் த்ரூ. லாஸ்ட் ஓவர் மாதேஷ் ஒரு பவுண்டரி. உங்களோட கடமையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. நோ நீட் டு வரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னர்ஸ். மாதேஷ் டிபார்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஓவரில் அவுட் ஆகிட்டு போகிறாரு. இது வரைக்கும் இவ்வளோ ரன் வந்ததுக்கு அவரும் ஒரு காரணம். நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் பேட்டர் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இது 2 ஓடுவாங்களா ஸ்ட்ரைட்டா வினத்துக்கிட்ட. பட் மாதேஷ் ஓடுவாருங்க. ஆஹா, இங்க ஒரு பிரேக் த்ரூ. லாஸ்ட் ஓவர் 8 ரன் எதிர்பார்த்தோம். 7 ரன் வந்துருச்சு ஆல்ரெடி. லாஸ்ட் பால் ஜுனைத் டு சர்ரோ. அபு பார்த்து ஓட, அங்கே வண்டி உள்ளே இருக்குது. ஸ்ட்ரைட்டில் இருக்க ஃபீல்டர் கொஞ்சம் பார்த்து ஓடிவாங்க. வண்டி இப்போதைக்கு உள்ளே இருக்குது. போல்டுங்க. வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் டெலிவரி. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க இன்னிங்ஸ். போல்டில் 51. End of the first innings score 51. Target will be 52 for the team. Karthik Mohan. அவன்தாண்டா பாண்டி பவர் பாண்டி. அதான் சொன்னனே, அவன் பாப்காட் ஜேசிபி, அவன் தான் எல்லாமே. டேங்கர் லாரி, ஆல் இன் ஆல் ஏரோப்ளேன் கூட மாறிடுவான். ஓகே, டைம் இஸ் 8:19, 8:25. ஃபர்ஸ்ட் பால் போடலாம் அம்பையர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தண்ணி வந்துருச்சு பிளேயர்ஸ், தண்ணி வந்துருச்சு. எடுத்து வந்து கொடுத்தது சத்யா மற்றும் பாண்டி. நன்றி பவர் பாண்டி. செம்மையாக போட்டிருக்காங்க. சுதை 11 அகேன்ஸ்டா கார்த்திக் மோகனன் டீம். பட் 52 வில் பி த டார்கெட். அது ஒரு பெரிய டார்கெட்டாக அமையுமா. டே 2 ஏர்லி மார்னிங் மேட்ச். 52 ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல் தான். எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்த்தே ஆகணும். இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் 13 ரன் ஆடி இருந்தாங்க. பட் 2 விக்கெட் கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட 24 ரன் கன்வெர்ட் பண்ணாங்க பிஃபோர் த பிரேக். 4th ஓவர் எண்ட் ஆஃப் 4th ஓவரில். பட் ஆஃப்டர் த பிரேக் 4th ஓவருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 ரன் ஆடி இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 51-52 வில் பி த டார்கெட் ஃபார் த டீம் கார்த்திக் மோகனன் டீம். சுதை 11 கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல்டிங் உள்ளே வந்துருங்க. 8:25க்கு ஃபர்ஸ்ட் பால் போட்டணும். தண்ணி வந்துருச்சு.
மேட்ச் நம்பர் 10 சுதா 11 vs கார்த்திக் மோகன் டீம். இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருந்தாங்க. 52 ரன்ஸ் போர்டில். இப்போ டார்கெட் இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா பார்த்தே ஆகணும். இந்த மேட்ச் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது. எங்கே இருந்தாலும் இந்த மேட்ச் நீங்கள் வீட்டில் வந்து கண்டுகளிக்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ப்ரௌட்லி பிரசன்ஸ். கார்த்திக் மோகன் டீமுக்காக இங்கே மிடில் அபு மற்றும் பாஷா. நெக்ஸ்ட் மேட்ச் நம்பர் 11 லாக்கர் சிசி vs பாலாஜி சிசி. டாஸ் போட 2 கேப்டன்ஸ் கொஞ்சம் பவுலின் கிட்ட வந்துருங்க. யுவன் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காருங்க. டீம் சுதா 11ஸ்க்காக 52 டார்கெட். எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க பார்க்கலாம். பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு உள்ள பாஷா மற்றும் அபு ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கரில் பாஷா. யுவன் இஸ் கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் அண்ட் ஐயோ கொஞ்சம் சேஃபாக ஃபீல்டிங் பண்ணுங்க. ஒரு சின்ன சான்ஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். ஜஸ்ட் அ சிங்கிள். ஒரு ஹைட்டை யூட்டிலைஸ் பண்ணுறாருங்க யுவன். ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுன்சர். கம்ஃபர்டபிளி லெக் கிளான்ஸ். பாலா சிசி மற்றும் ராக்கர்ஸோட கேப்டன்ஸ் கொஞ்சம் வாங்க டாஸ் போடுறதுக்கு. பாலாஜி சிசி சாரி ராக்கர்ஸ் 11 அண்ட் பாலாஜி சிசி மேட்ச் நம்பர் 11. இந்த மேட்ச் டாஸ் போகிறதுக்கு ஐ ரெக்வெஸ்ட் போத் டீம் கேப்டன்ஸ் கம்ஸ் டு த பவுலியன். நல்ல ஒரு ஷாட் இங்கே. மாதேஷ் ஓட ஃபேண்டாஸ்டிக் த்ரோ. மாதேஷ் ஆஹா மாதேஷ் ஃபார் யூ. பாலாஜி சிசி vs லாக்கர்ஸ் 11 மேட்ச் நம்பர் 11. இங்கே 2 கேப்டன்ஸ். இங்கே டாஸ் போயிட்டுருக்கு. ஆஹா நல்ல ஒரு ஷாட். கேட்சாக மாற வாய்ப்பா இல்லைங்க. கண்டிப்பாக 2 ரன் விடுவாங்க. 3 கன்வெர்ட் பண்ணுறாங்களா பார்க்கலாம். இல்லைங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ். இது வரைக்கும் டாட் பால் இல்லை. டாஸ் ஒன் பை பாலாஜி சிசி அண்ட் எலெக்டட் டு பேட் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். போல் ஃபர்ஸ்ட். டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் பாலுங்க. இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு டாட் பால் வந்திருக்கு யுவன் கிட்ட இருந்து. ஸோ ஃபார் 4 ரன் ஆடி இருக்காங்க அபு மற்றும் பாஷா. 5 ரன் சாரி. யுவன் டு பாஷா. ஆஹா ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் ஷாட். ஜஸ்ட் 2 runs granted. Match number 11 Rockers 11 versus Balaji CC. Balaji CC won the toss and ready to bowl first. End of first over score. Ball. Ana ball na. நல்ல ஒரு ஷாட்டுங்க அது. பாலோட பேஸ்க்கு ஆடி இருக்காரு பாஷா. அந்த பக்கம் பவுண்டரி இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கும். பட் அங்கே பவுண்டரி இல்லாதால ஜஸ்ட் 2 runs granted. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவரில் இது வரைக்கும் 7 ரன் அடிக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 7 வித்தவுட் லாஸ். பால் எடுக்க அவங்களே இறங்குறாங்க. இங்கே
அவா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ப்ரோ அந்த அரச மரம் கீழே வண்டி ஒன்று நிற்கிது, அதை கொஞ்சம் எடுக்கலாமே. யாருது அந்த வண்டி? அந்த வண்டி நீங்கள் எடுத்து கொஞ்சம் வெளியே விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தருவோம். அரச மரம் பின்னாடி இருக்க ஒரு வண்டி, நீங்கள் அந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீ. லைவில் தெரியுது ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. பால் எடுத்துட்டாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க. தட்டிட்டேன்ல. பவர் பிளே, பவர் பிளே ரெண்டாவது ஓவர் உள்ள இங்கே நல்ல ஷாட்டுங்க. அங்க ஃபீல்டர் இருக்க வாய்ப்பே இல்லை. பவுண்டரி கண்டிப்பா கிடைக்கும், கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வாட்டி அபு பேட்ல இருந்து நல்ல ஷாட்டுங்க. அங்க ஃபீல்டர் இருக்க வாய்ப்பு. ரெண்டாவது ஓவர்ல ஒரு பவுண்டரி, பவுண்டரி கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமான இடத்துல முக்கியமான ஒரு பவுண்டரின்னு சொல்லலாம். நல்ல ஷாட்டுங்க. அங்க ஃபீல்டர் இருக்க வாய்ப்பே இல்லை. பவுண்டரி கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பவர் பிளேயோட ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல ஷாட்டுங்க. ரெண்டாவது ஓவர் அங்க ஃபீல்டர் இருக்க வாய்ப்பே இல்லை. நல்ல ஒரு ஷாட் கண்டிப்பா கிடைக்கும், கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆஹா, நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள், நல்ல ஒரு டெம்பரமெண்ட். இங்க ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குமா? கார்த்திக் ஸ்ட்ரைட் டு தி மேன் எடுத்திருக்காரு. முக்கியமான இடத்துல முக்கியமான ஒரு விக்கெட். பாஷா டிபார்ட்ஸ். பவர் பிளேல ரெண்டு டீமே ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. இங்க ஒரு பிரேக் த்ரூ ஃபார் தி டீம். கார்த்திக் ஸ்ட்ரைட் டு தி மேன் எடுத்திருக்காரு. முக்கியமான இடத்துல சுதை 11 ஒரு பிரேக் த்ரூ. பாஷா வெளியே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பரத். அருண் நல்ல ஒரு கேம் பிளான். பவர் பிளேல அடிக்க விட்டு எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு கேம் பிளான். அப்படி தான் பண்ணியிருக்காரு. லாங் ஆனில் ஃபீல்டரை கிளியர் பண்ண ட்ரை பண்ணார். பட் சுத்தமாக காற்று இல்லை. பால் மேலே நின்றுச்சு. ஒரு 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணி கார்த்திக் அந்த கேட்ச் நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ஒரு பிரேக் த்ரூ அருண் கிட்ட இருந்து. பவர் பிளேயோட ரெண்டாவது ஓவரில் Strike the new batsman Bharat. Arun to Bharat. ஆஹா, சூப்பரா கிளியர் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். இந்த வாட்டி டிராவல் ஆகுங்க. ஆஹா, கல்ல போட்டு நின்றுச்சு பால். நல்ல ஒரு ஃபீல்டிங், ஃபேண்டாஸ்டிக் சேவ். பவுண்டரி தடுத்திருக்காருங்க. 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு. சுதையில வச்சுட்டாங்க. இந்த வாட்டி டிராவல் ஆகுங்க. சார்பாக வாழ்த்துக்கள். அந்த ஃபீல்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போட்டு நின்றுச்சு பால். வாட்டவர் அது ஓடி எடுக்கணும்ல ஹிந்தி. ஃபேண்டாஸ்டிக் சேவ். யாருங்க அவரு? வந்த உடனே அடிப்பேன், அடிக்கிறதெல்லாம் கோல்டா மாறுன்ற மாதிரி 3 ரன்ஸ் கம்ஃபர்டபுளா ஓடுவாங்க. ஓடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓடிட்டாங்க. பரத் உள்ள போன உடனே ஒரு பேட்ல இருந்து 5 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு கார்த்திக் மோகனன் டீமுக்காக. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் அபு மற்றும் பரத். ஆஹா, இதுவும் அடிச்சிருக்காங்க. இங்க இன்னர் சர்க்கிள் தாண்டி இருக்கு. இது பவுண்டரியா கன்வெர்ட் ஆகுமா? கார்த்திக் சேஸ் பண்றாரு. நல்ல ஒரு சேவ். திருப்பியும் ஒரு 2 ரன் சேவ் பண்ணிருக்காங்க. 3 ரன் ஓட்டாங்க. ரன்னிங் பிட்வீன் பேக் டு பேக் 3 ரன்ஸ். நல்ல ஒரு ஓவர் அமைஞ்சிருக்கு. இந்த ஓவர் பவுண்டரி 2 ட்ரிபிள். அண்ட் பவர் பிளே ஸ்கோர் ஸ்கோர் சத்தி 20. Thank you. And our power play score 20 with the loss of 1 wicket.
அபு செமையா ஆடிட்டு இருக்காருங்க கார்த்திக் மோகனன் டீமுக்காக. ஆனா அது ரொம்ப கஷ்டம்னா நம்மளுக்கு டைம் இன்னைக்கு நீங்க ஒரு மேட்ச் கேன்சல் அதனால உங்களுக்கு டைம் இருக்கும். பேட்டிங்ல மட்டும் இல்ல போலிங்லும் ஜொலிக்க வந்திருக்காருங்க மாதேஷ். இங்க 3வது ஓவர் வீச மாதேஷ் அவன் இல்லையா டாமினிக். சாரிடா மாதேஷ், ஒரே மாதிரி இருக்கீங்கடா. டாமினிக் உள்ள வந்திருக்காரு. ஒரு லெஃப்டியா? லெஃப்டி. அவா அந்த பக்கம் ஒரு லெஃப்டினா, இந்த பக்கம் டாமினிக் நானும் ஒரு லெஃப்டி தான் அப்படின்னு உள்ள வந்திருக்காரு. 2 ஓவர் தான் ஆடி இருந்தாலும் பரத்தும் அபுவும் நல்லா செட்டில்டு பேட்ஸ்மேனாக தெரியுறாங்க. பிகாஸ் இது வரைக்கும் ஆனதெல்லாம் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு இருந்துருச்சு. எண்ட் ஆஃப் பவர் பிளே ஸ்கோர் 20 வித்தவுட் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். என்னடா இது அன்யூஷுவல் ஒரு ஆக்ஷன். கார்த்திக் நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 runs கம்ஃபர்டபிளி. ரன்னிங் பிட்வீன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சுதா 11ஸ்ல அந்த ரன்னிங் பிட்வீனில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பட் இங்கே கார்த்திக் மோகனன் டீம் அதை பார்க்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரன்னிங் பிட்வீனில். அன்யூஷுவல் ஆக்ஷன் டாமினிக். இந்தாக்கா சூப்பராக போடுறாரு. கிட்டத்தட்ட பும்ரா ஆக்ஷன் மாதிரி வருது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பும்ரா மாதிரி போட்டுட்டு இருக்காரு டாமினிக். யுவன் பக்கத்தில் டாமினிக் ரொம்ப ஷார்ட்டில் திருறாரு. யுவன் அடிக்கடி டாமினிக் பக்கத்தில் வராதப்பா. என்ன அது இது? சூப்பர். கிட்டத்தட்ட யாக்கராகவே போகிறானாப்பா அவன். ஆல்மோஸ்ட் பும்ரா ஆக்ஷன் சொன்னவனே யாக்கர் போடுறானா. இதுவும் ஒரு யாக்கருங்க. ஐயோ ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் bowling டாமினிக். நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான அப்பீல் கொடுத்துட்டாருங்க அம்பையர். ஸ்ட்ராங்கான அப்பீல். அப்பீல் எப்படி இருக்கணும்? அபு டிபார்ட்ஸ். செட்டில்டு பேட்ஸ்மேன். இங்க டாமினிக் கிட்ட வந்து ஒரு பிரேக் த்ரூ ஃபார் தி டீம் சுதா 11ஸ்காக. வாட் a fantastic piece of bowling. அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பும்ரா ஆக்ஷன் போடுறாரு. பேக் டு பேக் ஒரு யாக்கர் டெலிவரி கன்வெர்ட் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் ஷாட் கிட்டத்தட்ட ஆட பார்த்தார் அபு. பட் ஸ்மால் நிக் விக்கெட் லாஸ். ஒரு பிரேக் த்ரூ அகைன் டாமினிக். வாட் a fantastic piece of bowling. பேட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜுனைத் உள்ள போறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் கார்த்திக் மோகனன் டீமுக்காக ஜுனைத். சைக்கிள் இப்போ சோ ஃபார் சோ குட்னே சொல்லலாம். டாமினிக் செமையா போட்டுட்டு இருக்காரு. நல்ல பால் பண்ணா. டாமினிக் டு ஜுனைத். இது கொஞ்சம் மேலே போட்டாருங்க. பரத் ஸ்ட்ரைக்ல. டாமினிக் டு பரத். ஃபேண்டாஸ்டிக் ஷாட். கேட்ச் ஆக மாற வாய்ப்பா? ஆறுங்க. the first 6 of the day பரத் பேட்ல இருந்து வந்திருக்கு. 63 meters. fantastic shot. கேட்ச் ஆக மாற வாய்ப்பா? end of 3 over score Shakti 31. Thank you. End of 3 over score 31 with loss of 2 wickets. Back to back wicket போனாலும் பயங்கரமா கேப்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பரத். என்ன அவ அடுத்து நீ போறியா?
கழுத்து வலியா? கழுத்து வலி இருந்தாலும் 2 ஓவர் போட்டிருக்கடா. டார்கெட்டோட கிட்டத்தட்ட 60% இங்கேயே முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் கிட்டத்தட்ட ஓவருக்கு 10 ரன் ஆடி இருக்காங்க. ரெக்கவர்ட் ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு. 2 டீமுக்குமே ரன் ரேட் ரொம்ப முக்கியம். அதை பேட்டிங் டீம் ரொம்ப மைண்டில் வச்சு ஆடுறாங்கன்னு சொல்லலாம். பாரத் செமையா ஆடிட்டு இருக்காருங்க. அவர் டாட் பாலும் இல்லை, அந்த பாலெல்லாம் கோல்டாக மாற்றிட்டு இருக்காரு. இப்போ இவன் உள்ளே வந்திருக்காரு. கமிங் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன் ஜுனைத் ரன் ஸ்ட்ரைக். இப்போ கிட்ட லேட் ரியாக்ஷன், அதனால் 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. கம்ஃபர்டபிளி டேக்கன். நல்லா ரன்னிங் பிட்வீன். நான் சொன்ன மாதிரி இந்த டீமில் ரன்னிங் பிட்வீன் செமையாக இருக்குங்க. அதனால 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. பண்ணாங்களோ அதை அவங்க பண்ணல. கம்ஃபர்டபிளி டேக்கன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் 1-2 கன்வெர்ட் பண்ணுறாங்க, 2-3 கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2 டீமுக்கு ரன் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த டைமில். ஈவன் தோ சுதை 11 பாயிண்டில் டாப்பில் இருந்தாலும் ரன்னிங் பிட்வீன் ரொம்ப முக்கியம். ரன் ரேட் ரொம்ப முக்கியம். அகெயின் கப்புள் ஆஃப் ரன்ஸ் ஓடுவாங்களா ஸ்ட்ரைட்டா? நல்ல ஒரு ஃபீல்டிங் ஜெகன். டாட் பால் ரொம்ப கம்மிங்க. ஒரு 2-3 டாட் பால் எதிர்பார்க்கலாம். பரத் சூப்பருங்க. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்களா? ஓடிட்டேன்ல. டாட் பாலே இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சு டாட் பால் ஆகி. அதுவும் எஸ்பெஷலி பரத் அவர் உள்ளே போன ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்திக் மோகன் டீமுக்காக. அவர் ஆடினதெல்லாம் 2, 3, 6 அப்படி தான் ஆடிட்டு இருக்காரு. சிங்கிள் கூட ஆடல அவர். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எங்கப்பா இது 2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. வாட் a fantastic running between ஜுனைத் மற்றும் பரத். நல்லா இருக்குங்க மேட்ச் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. 1-2 கன்வெர்ட் பண்ணுறதுலையும் 2-3 கன்வெர்ட் பண்ணுறதுலும் ஜுனைத் மற்றும் பரத் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வெளியே இருக்க டீம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கண்டு மகிழலாம். சன் டிவியின் தமிழ் மாலை. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பரத் பேட்லேருந்து. இதுக்கு முன்னாடி சிங்கிளே போலியா? இதான் பரத் பேட்லேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். எண்ட் ஆஃப் தி 4th ஓவர். முடியலையா இன்னும்? இருப்பா. சாரி அம்பையர். வச்சுதான் பாரு. அவா இங்க இல்ல, அதுக்குள்ள. ஆஹா, இதுவும் ஒரு அருமையான தடுபாட்டம். ஜஸ்ட் சிங்கிள், மச் நீடட் சிங்கிள்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் தி 4th ஓவர். ஸ்கோர் வெயில் வருது பார்க்கலாம். 40. ஓகே. ஆஹா, 4 ஓவருக்கு 40. 10 ரன் குறையாம ஆடிட்டு இருக்காங்க ஓவருக்கு கார்த்திக் மோகன் டீம். இன்னும் ஜஸ்ட் 12 ரன்ஸ் ரெக்வயர்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் 3 ஓவர் வலிச்சே ஆகணும் சுதை 11. ஆனால் கார்த்திக் மோகன் டீம் இருக்கிற ஸ்ட்ரென்த் மைண்ட் செட்டை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 ஓவரில் இந்த மேட்சை முடிக்க வாய்ப்பு இருக்குது. ரன் ரேட் பிளேயிங் வைட்டல் ரோல் இந்த குரூப்புக்கு. ஏன்னா ஆல்ரெடி சுதை 11 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அவங்க டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாலும் இந்த மேட்ச் கார்த்திக் மோகன் டீம் வின் பண்ண அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நோவாக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குங்க. அடுத்த மேட்ச் சீரியஸ் கூட நோவா ஒரு பெரிய ரன் ரேட்டில் வின் பண்ணா டெஃபினெட்லி ஒரு பிரச்சனையாக இருக்கும் சுதை 11க்கு. என்ன பண்ணுறது, எப்படி குலுக்கி போட்டாலும் கடைசியில் குலுக்கி தான் போட போகிறாங்க. இஸ் இட்? ஏன் செமிக்கு ஃபஸ்ட்டு டாப் ஒரு 2 டீம் மட்டும்தான் ரன் ரேட்டில் போவோம். அதுக்கப்புறம் யார் கூட ஆடுறதும் குலுக்கி போட்டு தான் எடுக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் சொன்னோன்னே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மச்சான். அதுக்கு தான், அதே தான். உன்ன மாரி யாராவது வந்து கேட்பாங்கல்ல, அவன் தான்டா டீமு.
தி கோட். After the break, match got resumed. இப்போ போர்டில் 40 ரன் ஆல்மோஸ்ட் வின்னிங் சைடில் இருக்கலாம் கார்த்திக் மோகனன் டீம். பட் ஸ்டில் இப்போ அடுத்த ஆஃப்டர் தி பிரேக் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறாங்க இந்த டீம்? சீக்கிரம் வெளியே வாங்கப்பா. வாங்கப்பா வாங்கம்மா. அப்படியே ஓடி வாங்க பாப்போம். அபு ஆரோன் உள்ள வந்திருக்காரு. ஏன்னா அந்த அவா கிட்ட சொல்லவே மாட்டேன், ஏன்னா சொன்னா கேட்கவே மாட்டான். வேஸ்ட். கழுத்து வலி கொஞ்சம். அவனுக்கு வேற கழுத்து வலி வேற. ஒரு மாதிரி சாஞ்சாம நடக்கிற மத்தியா. அவன் எப்பவுமே அப்படியே சாஞ்சின்னு தான் போவான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கானு கார்த்தி ஆவாவும். ஹைட்டு தாடி அந்த பாடி தான் கொஞ்சம் பெருசா இருக்கு அவனுக்கு. ஃபிட் ஆகுறான் அப்பாவன். ஆரோன் பாடி எங்க உடம்புங்க, பாடினா உடம்புங்க. நீ என்னங்க ஆரோன் டு ஜுனைத் சைட் சேஞ்ச் எல்லாத்தையும் தப்பாவே எடுக்கிறது. ரவுண்ட் தி விக்கெட். ஆஹா அடடா சரோ ஒரு ஸ்டாப் சரோ கிட்ட இருந்து. ஃபீல்டருக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்குது இந்த மேட்ச்சில். ஆனால் பிகாஸ் பேட்ஸ்மேன் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் பரத். நல்ல ஒரு பேஸ் இருந்துச்சு. ஒன்று வேணாம், ரெண்டு ஓடுங்க. ஆரோன் மேட்ச் சீக்கிரம் முடிய பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். 3. இது என்ன இது 1+1 1+2 நன்றி நடுவர் அவர்களே. Match number 11 Rockers 11 versus Balaji 11. Balaji 11 won the toss and elected to bowl first. Balaji 11 கொஞ்சம் ஃபீல்டிங் ரெடியா இருக்கலாம். ஆரோன் டு ஜுனைத் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா திர்றாங்க இங்க. மிடில்ல ரெண்டு பேட்ஸ்மேனும். டாட் பால் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. ஆஹா மிடில்ல ஆடிட்டு இருக்காங்க. ஃபீல்டரை பீட் பண்ணிருக்கு. நம்ம ரெண்டு பேர்லாம் உள்ள இருந்தா அது எப்பயே பீட் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கோம், வெளியே போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். பறந்துருப்பியோ? அப்படி பறப்பனாங்களாம். என்னம்மா தேரா நம்மளாம் பறக்கிற உடம்பா மச்சான். அப்படியே எங்கள் அப்பா அங்கே பாருங்க. இது 2 ரன் ஓடுவாங்களா? இல்லைங்க, நோ இன்டென்ஷன் பிட்வீன் பேட்ஸ்மேன். கம்ஃபர்டபுளாக ஆடுறாங்க. ஆஹா ஒரு கேட்ச் மிஸ், ஒரு எட்ஜ் மிஸ்ஸுங்க. ஒரு அவுட் சைட் எட்ஜ். அண்ணாமலை பின்னாடியே இருக்காரு. அந்த மலையை தாண்டி பால் போகும். ஆஹா ஒரு எட்ஜ் மிஸ்ஸுங்க. மேட்ச் ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் போயிருக்குன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த போஸ்ட் கிட்ட உட்காந்துக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படி நவுந்துங்கப்பா. பால் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. தேங்க்யூ சொன்னோன்னு கேட்டதுக்கு. போல்டுங்க. பாரத் டிபார்ட்ஸ் செமையா ஆடிட்டு இருந்தவங்க. பாரத் பால் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தி இம்ப்ரெசிவ் பேட்டிங் கார்த்திக் மோகனன் டீமுக்காக. ரன் ரேட் போல்டுங்க ஆல்மோஸ்ட் அப்படியே திருப்பதி லட்டு மாதிரி வந்து கார்த்திக் மோகனன் டீம் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பெருமை பாரத்துக்கு சேரும். பால் பட்டுச்சுன்னா Thank you so much Bharat for entertaining us. Thank you. Thank you Bharat. Bharat departs. Next batsman Suresh. போல்டுங்க. ஃபேண்டாஸ்டிக். பாரத் டிபார்ட்ஸ் செமையா ஆடிட்டு இருந்தவங்க. அப்பா பால் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. தேங்க்யூ சொன்னோன்னு கேட்டதுக்கு. போல்டுங்க. ஃபேண்டாஸ்டிக். பாரத் டிபார்ட்ஸ் செமையா ஆடிட்டு இருந்தவங்க. Fight to win. இப்போ டாமினிக் லெஃப்டி பும்ரா உள்ள வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல ஜுனேத், நான் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ்.
ஆஹா டவுன் த லேக்ல போட்டாரு டாமினிக். ஆஹா ஓட ரெண்டுங்க காத்துலே போறாரு மச்சான் ஜுனேது. அவன் காலை கீழே இல்லை, அப்படியே காத்துலே போனான் அந்த பையன். நம்ம எப்படி போ, 4 தான் ஓடி சேர்ந்துருப்போம் நம்ம 2 பேர். கரெக்ட் தான். 15G பஸ் பிடிச்சி போயிருப்போம் நம்ம. நானும் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எங்க அப்பா வந்தாலே ஒரு விக்கெட்டுங்க ஜுனேது கிட்ட இருந்து, டாமினிக் கிட்ட. டாமினிக் கோல்டன் ஆம் ஆஃப். காலி பண்ணிருக்காரு. 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் பேக் டு தி பவலியன். இப்போ ஒரு 2 நியூ பேட்ஸ்மேன் யோகி மற்றும் சுரேஷ். யோகி ஏங்க இவங்கெல்லாம் ஒரே டீம் தாங்க. இஸ் இட்? யா, இப்போ ஆப்போனன்ட் ஆடுறாங்க. ஓகே. ஒரே மந்தையில் இருந்த 2 ஆடுகள். அதுதான் பிரீமியர் லீகோட அழகே. முக்கியமான டைம்ல ஒரு முக்கியமான விக்கெட். தோ 5 ரன் ஆடணும் இருந்தாலும் இந்த மேட்ச் நெக்ஸ்ட் ஓவர் வரைக்கும் வலிச்சிட்டு போனா கொஞ்சம் ரன் ரேட் பெருசா பாதிக்கப்படாமல் இருக்கும். டாமினிக் சூப்பரா தெரியுறாருங்க. இந்த பக்கம் பேட்டிங்ல மாதேஷ், போலிங்ல டாமினிக். வாட் யங்ஸ்டர்ஸ், நல்ல யங்ஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க. சுதேவ் லெவன்ஸ்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. முத்து அந்த இடத்துல சீனியர்னு பார்த்தா கீப்பர் தனா தான். ஆனால் அவன் எனக்கு ஜூனியரு, 10 வருஷம் ஜூனியரு. அப்போ அவனும் யங்ஸ்டர்ஸ் தான்டா. ஆனால் இதில் அவன் சீனியரு. நம்ம லெஜெண்ட்ன்றதால எல்லாரையுமே நம்ம என்ன பண்ண முடியும். வெல் பிளேட்ரா யோகி. நல்லா கலெக்ட் பண்றாருங்க ஜெகன். கம்ஃபர்டபுளாக கலெக்ட் பண்றாரு. சென்னை மெல்பர்ன் கலெக்ட் பண்ணும் கிரசர் மாகாணம் கொஞ்சம் அவுட் ஃபீல்டு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் அதுக்கு தகுதியான ஃபீல்டர்ஸ் இங்கே இருக்காங்க. டாமினிக் ஒரு டாட் பால் எதிர்பார்க்கலாமா? பிகாஸ் நியூ பேட்ஸ்மேன் உள்ள இருக்கும் போது டாட் பால் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓடனா அச்சிருவேன். மச்சான் ஹெல்மெட் போட்டு எங்கே போகிறான்? பேட்டிங் எங்கே போகிறானோ? அவன் மண்டரா அது கையில் வச்சுருக்கான். சாரி மாமா, சாரி மாமா. மச்சான் நீ ஏன் ஹெல்மெட்டோட சுத்துற? பேக் டு பேக் டாட் பால்ஸுங்க. டாமினிக், ஹாய் வசந்த், குட் மார்னிங். சூப்பராக தெரிறாருங்க டாமினிக். ஆஹா நல்லா கலெக்ட் பண்றாரு ஜெகன். ஓடனா ஆச்சிருவான் லெஃப்டி. 1 more balls to go. யோகி ஸ்ட்ரைக்ல. ஒன்னடினமா இந்த பால் டாட் பாலா இருக்குமா? 6 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? முடிச்சிருக்காருங்க. இது பவுண்டரியா போகுமா? இல்லங்க. கார்த்திக் மோகனன் டீம் வான் தி மேட்ச். ஒரு ரன் தான் கவுண்டா? ஆமா. அப்ப ஏன் ரன் ஓடிங்க? ஒரு ரன் ஓடி முடிச்ச உடனே மேட்ச் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது ரன் அவங்க சும்மா டைம் பாஸ் ஓடி இருக்காங்க. ஒரு ரன் தான் கவுண்ட் வரும். ஒரு ரன் தான் கவுண்ட். ரெண்டாவது ரன் விக்கெட் கவுண்டே வராது. கிடந்தா வரும். கார்த்திக் மோகனன் டீம் வான் தி மேட்ச். இப்போ அவங்க டேபிள் டாப்ல இருக்காங்க. இந்த மேட்ச் இந்த டேபிளோட குவாலிஃபையர்ஸ் அடுத்த மேட்ச் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் நோவா வர்சஸ் சீரியஸ் இந்த இன்னும் கான்டெஸ்ட்ல இருக்காங்க. நோவா இன்னும் அப்டேட் ஆயிருக்காரு, அங்கே தான் போய் பார்க்கணும்.